எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, அறிவினும் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். ஆகா, ரொம்ப அற்புதங்க. யார் ஒருவர் அறிவில் தலையாய குணத்தை கொண்டவர் தெரியுமா? அறிவாளிகளில் யார் தலை சிறந்தவர் தெரியுமா என்று அழகாக வினா எழுப்புகிறார். யார் சார் அப்படின்னா, யார் நமக்கு தீமை செய்தும் அவருக்கு நாம் தீமை செய்யாமல் இருக்கிறோமோ, அவருடைய நன்மையை நாம் நாடுகிறோமோ, அப்படிப்பட்டவர் அறிவாளிகளில் சிறந்த தலையாய பண்பு கொண்ட அறிவாளி என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க. ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி பழகணும், நீங்கள் எப்பொழுதும் யாருக்கும் தீமை செய்யாதீர்கள். அப்படி நமக்கு யாராவது தீமை தெரியாமையோ தெரிந்தோ செய்து விட்டார்கள் என்றால் அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களுக்கு மன்னித்து அவர்களின் நலனை நாடுங்கள். அப்படி நீங்கள் நலனை நாடினீர்கள் என்றால் அறிவாளிகளில் சிறந்த அறிவாளி நீங்கள் தான் என்று நாம் சொல்லி பழகணும். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.